ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோட கண்டினியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதலாவது நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இங்கே ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய டேட்டாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸும் ப்ரெஃபரன்ஸும் நம்ம ஆட் பண்ணோம்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் நம்மளோட சிஸ்டம் அதாவது நம்மளோட இந்த கோட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்பீரியன்ஸை ஒரு கம்போனன்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். So cv experience.jsx and கொடுத்துக்கிறேன். இங்கே ffc experience styled component create பண்ணுறேன். sc styled div கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இம்போர்ட் பண்ண வேண்டியது மேலே நம்ம கொடுத்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் சில டூப்ளிகேட் ஆகிற டேட்டாஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ இங்கே ஒர்க்கிங் இயர்ஸ் இருக்குது, அதே மாதிரி என்ன கம்பெனி, என்ன பொசிஷன்ஸ், டிஸ்கிரிப்ஷன் என்று சொல்கிற இந்த 4 டேட்டாஸும் திருப்பி ரிப்பீட்டட் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வேண்டி நான் என்ன செய்துக்கிறேன்டா, சிவி எக்ஸ்பீரியன்ஸில் சிங்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்சி, ஸோ நாட் எஸ்சி, எஃப்எஃப்சி. ஸோ சிங்கிள் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இங்கே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் தேவையில்லை, நான் என்ன செய்துக்கிறேன் கொடுத்துக்கிறேன். ஸோ இவருக்கு ஒரு ஸ்டைல் ரெண்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்சி ஸ்டைல் டிவ் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இவருக்குரிய ஸ்டைல்டு கம்போனண்ட்டை நான் இதை ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ இங்கே நான் என்ன செய்யலாம், இதை நான் இங்கே கீழே யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கலாம். பட் இப்போதைக்கு சிங்கிள் டேட்டாவை எப்படி நம்ம அங்கே அப்ளை பண்ணிக்கிறங்கிற ரிலேட்டட் திங்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துருக்கிறதால நான் என்ன செய்கிறேன், டிரெக்டாகவே நம்ம கோட்ஸுக்குள்ளே கம்ப்ளீட் கோட்ஸுக்குள்ளே போயிடலாம். ஸோ சிவி டைட்டில். ஸோ இங்கே சிவி டைட்டில் நமக்கு மெயினாக நம்ம கொடுக்க வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைட்டில் டெக்ஸ்ட். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்தது இவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் டார்க் பேக்ரவுண்டில் வேலை செய்ய போகிற ஆள் இல்லை. ஸோ அதால் நமக்கு டார்க் பேக்ரவுண்டை பற்றி நான் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டுக்கு அதை கொடுத்துட்டு இவரை கால் பண்ணிக்கலாம் முதலாவது. அப்போ தான் நம்ம அவுட்புட் பார்த்து ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ சிவி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ இங்கே போய் பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இங்கே மேலே இருக்கார். ஸோ என்ன காரணம் எப்படி டிஸ்பிளே ஆனதுக்குரிய ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் அப்சல்யூட்டாக இருக்கிறது தான். ஸோ அப்சல்யூட்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே மற்ற டிஃபால்ட் பொசிஷனில் இருக்கிறது பேரண்ட்டை டாப்பில் எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ இவர் ஒரு கணக்கெடுக்கிறது, இவர் பேஜுக்குரிய ஆளாக போயிடுவாருங்கிற மாதிரி ஒரு திங்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே என்ன செஞ்சுருக்கோம்டா, அலைன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கண்டெக்ட் டீட்டெயிலில் இங்கே கண்டெக்ட் டீட்டெயில் போய் பார்த்தீங்கன்னா கண்டெக்ட்டுக்கு நம்ம என்ன செய்திருக்கோம், மார்ஜின் டாப் இந்த இது கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி இவருக்கும் நான் என்ன செய்ய போகிறேன்டா, ஃபஸ்ட்டுக்கு ரெஸ் பாராமீட்டர் கொடுத்துக்கலாம். ப்ராப்ஸ். ஸோ அங்கே அவ்வளோ பேருமே ப்ராப்ஸ்ன்னு சொல்கிறேன், இந்த இதுக்குள்ளே வந்துடுறேன். ஓகே, ஸோ அப்படி வந்ததால் என்னால் என்ன செய்யலாம், கிளாஸ் நேம் ஸோ கால் பண்ணிக்கிறேன். மார்ஜின் டாப். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன செஞ்சுருக்கு பாருங்கள், எக்ஸாக்டாக இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அப்போ நமக்கு டிசைனில் இருக்கிற மாதிரியே இதோட சேர்ந்த மாதிரியே நமக்கு இங்கே வந்துடுச்சு. பர்ஃபெக்ட். அண்ட் இங்கே இருக்கிற அதே அளவு ஸ்பேஸ் நமக்கு இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ அப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் பாருங்கள், இங்கே மார்ஜின் லெஃப்ட் 30 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான் என்ன செய்கிறேன், ரைட் சைடுக்கே கொடுத்து விட்டால் எல்லாருக்குமே அது சேர்த்து அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போது இங்கே என்ன செய்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸுக்கு இங்கே கொடுத்தாச்சு. ஸோ இனி நாம் எக்ஸ்பீரியன்ஸை ஆட் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ முதலாவது டீட்டெயில்ஸுக்குள்ளே போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்,
எக்ஸ்பீரியன்ஸ் பாக்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ள இங்கே ஒரு டேட்டாக்குள்ளே நிறைய டேட்டா வரத்தால் நான் என்ன பண்ணிக்கிறேன்டா தனித்தனியாக கொடுக்கணும். ஸோ இயர் ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்பெனி அண்ட் பொசிஷன்ஸ் and description. So description கொடுத்தாச்சு. ஸோ கீழே வரது நமக்கு ஒரே லைனாக இருந்தால் ஓகே. ஸோ என்டர் பண்ணி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு டம்மியான ஒரு டெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே நான் ஆல்ரெடி கண்டென்ட் கொடுத்து வச்சுருக்கிறதால தான் நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் செய்கிறேன். நீங்கள் என்ன பண்ணிக்கங்கன்னு சொன்னால் ஈஸியாக வந்துக்கிட்டு ஆல்ரெடி ஒரு கண்டென்ட் வந்துட்டு புஷ் பண்ணி வச்சுட்டு நான் கொடுத்துருக்கிறத டைப் பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி அது ரிலேட்டடாக நீங்கள் என்ன செய்யலாம், நிறைய டம்மியான டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுகளையும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் அப்படி ஒரு ஆப்ஷனில் தான் நானும் ஜென்ரேட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ என்ன பண்ணுறேன்டா அதை கொடுத்தாச்சு. ஸோ ஆர்டரை மாறி கொடுத்துவார். ஏன்னாண்டா ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு, இப்போ ரெண்டாவது ஆர்டருக்குரியது வரும். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன் அண்ட் கம்பெனி நேம் கொடுத்தாச்சு, என்ன பொசிஷனுங்கிறது கொடுத்தாச்சு. நவ் த டிஸ்கிரிப்ஷன். ஸோ அடுத்தடுத்த லைனில் வரும்போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், அதுக்குரிய ஸ்பேசஸை ரிமூவ் பண்ணிக்கணும். நான் சரியான இடத்த பிரேக் பாயிண்ட் வரணுங்கிறதுக்காண்டி நான் என்ன செய்தது, என்டர் பண்ணி கீழே ஸ்பேசஸ் கொடுத்து வச்சது. ஸோ அதால் தான் எனக்கு என்ன செய்யுது, காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டவ அடுத்த லைனுக்கு என்று சொல்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஓகே ஃபைன் குட். நான் என்ன செஞ்சுட்டேன், 2 கம்பெனியோட டீட்டெயில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ 3வது. ஸோ 3 கம்பெனி தான் இங்கே நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 3வது கம்பெனிகிட்டே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த கம்பெனியோட நேம் and positions and description. ஸோ இது ஒரு டம்மி டெக்ஸ்ட் தான். ஸோ எக்ஸாக்டான அதே டெக்ஸ்ட் இருக்கணும்னு சொல்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களோட சிவியே நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் எழுதிக்கங்க. ஸோ நிறைய கிராமர் செக் பண்ணுற டூல்ஸ், ஏஐ டூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ப்ராப்பரான வேயில் அதை எழுதி கிராமர்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி வச்சுக்கோங்க. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஓகே ஃபைன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்டா, இந்த எக்ஸ்பீரியன்ஸில் இன்னொரு டேட்டாவை கேட்கணும் வந்துக்கிட்டு வர்ற எக்ஸ்பீரியன்ஸ்டு லிஸ்ட்டை வந்துட்டு வண்டி எடுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் லிஸ்ட் கம்மா பண்ணிக்கிறேன். ஸோ பை டிஃபால்ட்டாக நான் என்ன பண்ணிக்கிறேன்டா, ஒரு பாக்ஸ் ப்ராக்கெட் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்டா, மேப் ஃபங்க்ஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் டாட் மேப் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே இங்கே என்ன செய்ய போகிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தரப்போகிறாங்க. நான் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு அரோ ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே 2 டேட்டா எனக்கு வரும். ஒரு டேட்டா டீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறேன், இன்னொன்று அந்த இட்ரேஷன்ஸுக்குரிய இண்டெக்ஸ் நம்பர். ஸோ அதில் எனக்கு தேவையானது யார், சரி இங்கே போய் பார்த்துக்கலாம். இயர் அண்ட் கம்பெனி and positions and description. Okay fine. ஸோ இவ்வளோ பேரும் வருவாங்க. ஸோ இந்த அவ்வளோ பேரும் தான் எனக்கு என்ன செய்யணுமென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கேயும் எனக்கு தேவைப்படுது. ஸோ ஓப்பன் க்ளோஸ் கல் ப்ராக்கெட்டுக்குள்ளேயும் அவ்வளோ பேரையும் நான் அங்கே போட்டுவிட்டேன். ஸோ இங்கே அவங்கள தான் நீங்கள் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ முதலாவது div டாட் இயர். ஸோ தார இயரை டிஸ்பிளே பண்ண போகிறேன், இயர். அதுக்கப்புறம் div டாட் கம்பெனி.
ஸோ இந்த கம்பெனியை தான் டிஸ்பிளே பண்ணுறது. ஸோ div டாட் பொசிஷன்ஸை கொடுத்தாச்சு. அடுத்தது div டாட் டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்தாச்சு. ஸோ தரக்கூடிய எல்லா டேட்டாஸையும் நம்ம இங்கே என்ன செஞ்சிடும், டிவுக்குள்ளே போட்டுட்டோம். நீங்கள் கண்டிப்பாக டிவுக்குள்ளே தான் போடணும்னு சொல்கிற அவசியம் கிடையாது. நான் ஒரு பேசிக்ஸாக நான் செய்து காட்டுறேன். ஸோ இயருக்கு நீங்கள் ஸ்பேன் யூஸ் பண்ணலாம், கம்பெனி பொசிஷன்ஸுக்கு வந்துட்டு H1 டேக் H2 டேக் யூஸ் பண்ணலாம். பட் ஸ்டைல்ஸை சரியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது ஸ்டைல்ஸ் ஃபுல்லாகவே எழுதணுங்கிறதுக்காண்டி நான் என்ன செய்கிறேன், டிஃபால்ட்டாக எதுவுமே கொடுத்துக்கல. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருவேன். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, அந்த கம்போனண்ட்டை கால் பண்ண போகிறேன். CV சிங்கிள் எக்ஸ்பீரியன்ஸில் இயர் வேணும். ஸோ இங்கே நான் வேண்டிய எடுத்த இயரை நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். அண்ட் கம்பெனி நேம் வேணும், நான் வேண்டிய எடுத்த கம்பெனியை பாஸ் பண்ணுறேன். அண்ட் பொசிஷன்ஸ் வேணும், நான் வேண்டிய எடுத்த பொசிஷன்ஸை பாஸ் பண்ணி வரேன். அட் த சேம் டைம் டிஸ்கிரிப்ஷன் வேணும். ஸோ நான் வேண்டிய எடுத்த டிஸ்கிரிப்ஷனை பாஸ் பண்ணுறேன். அப்பார்ட் ஃப்ரம் தோஸ் நான் என்ன செய்யப்படுறேன், கீ என்கிற வரையும் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ கொடுத்துக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ பர்ஃபெக்டாகவே இப்போ நம்ம கால் பண்ணிட்டோம். பட் இங்கே என்ன செய்யலேண்டா, அந்த டேட்டாஸ் எதுவுமே கொடுத்துக்கல. ஸோ நம்ம அதை மட்டும் கொடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் சரி. நான் கண்ட்ரோலோட ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லிஸ்ட்டுக்குள்ளே CV டாட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி எக்ஸ்பீரியன்ஸையும் நான் இங்கே கொடுத்துட்டேன். இப்போ போய் நான் என் அவுட்புட்டை செக் பண்ணி பார்க்கணும். பாருங்கள், இந்த அவுட்புட் பர்ஃபெக்டாக எனக்கு என்ன செஞ்சுட்டு இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. நான் கொடுத்த எல்லா டெக்ஸ்ட்டுமே வந்துடுச்சு. ஆனால் என்ன செய்யலை, நான் இன்னும் ஸ்டைல்ஸ் பண்ணிக்கல. ஸோ இப்போ நம்ம ஸ்டைலுக்கு வரலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஆல்ரெடி நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கிற ஸ்டைலை காப்பி பண்ணிக்கிறேன், டைப்போகிராஃபியை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸில் இங்கே ஃபஸ்ட்டுக்கு இயர் டாட் இயர் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃபைன். என்ன செஞ்சிடுச்சு, இயருக்குரிய ஸ்டைல்ஸ் இங்கே அப்ளை ஆகிடுச்சு. அடுத்தது அண்ட் கம்பெனி நேமுக்குரியது. அண்ட் சாரி, மேபி ரெண்டு டெக்ஸ்ட்டுமே உண்டாக இருக்கலாம். ஓகேங்களா? பட் ஏன் நான் தனித்தனியாக கொடுக்குறேன்னா, இன்கேஸ் நமக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் வேணும்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரே மாதிரி உங்களுக்கு இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் இங்கே கமா பண்ணி கூட கொடுத்துக்கலாம். வந்துட்டு அதை பற்றி எனக்கு ஒரீட் கிடையாது. பட் நான் தனித்தனியாக கொடுக்க நான் பிகினராக செய்யும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ங்கிற அடிப்படையில் தான் மோஸ்ட்லி நான் இதை இப்படி செய்கிறதுக்குரிய ரீசன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி CSSல நல்ல ஃப்ளூவெண்ட்டான ஒரு ஆள்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்துக்கலாம், ரெண்டையுமே ஒரு இதில் எழுதி கால் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன்டா, பெறக்கூடிய டைப்போகிராஃபி பொசிஷன்ஸுக்குரியது அண்ட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட், சரி டெக்ஸ்ட் அலைன் ஜஸ்டிஃபை கொடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், எனக்கு என்ன செய்திருச்சு, எல்லாமே நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்மளோட இயர் ஓகே ஃபைன். ஸோ எல்லாமே டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ நம்ம அதே நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்துக்கலாம், நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டேன், வந்து சொல்கிறேன், ஒவ்வொரு ஆக்களுக்கு இடையில் ஸ்பேஸ் வேணும். மார்ஜின் டாப், not margin top, yes. மார்ஜின் டாப் வந்துக்கிட்டு ஒரு 50 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்தா இங்கே மார்ஜின் டாப் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. தென் ஃபைன். இப்போது நம்ம சில திங்ஸ் வந்துட்டு இங்கே ஆட் பண்ணணும். முதலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் நமக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வேணும். ஸோ இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், ஹெட் மார்க் கொடுத்துட்டு ஆஃப்டர் content
width செக் பண்ணிக்கலாம். ஸோ height width, and border radius. ஓகே, செக் பண்ணுறேன். பொசிஷன் அப்சல்யூட். ஓகே, ஃபைன். ஸோ நமக்கு என்ன செஞ்சிடுச்சு, எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. இவங்க என்ன செய்யணும், நமக்கு டாப்பில் இருக்கணும். ஸோ டாப் 0 pixel and left 0 pixel நான் சொல்லி கொடுத்துக்கிறேன் பாருங்கள். ஸோ டாப் லெஃப்ட் ஹேண்ட் உடனே இங்கே பாருங்கள் எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க இல்லையா. பட் இதுக்குள்ளே இருக்கணுங்கிறதால இவர பேரண்ட்டை சொல்லணும் பொசிஷன் ரிலேட்டிவ் இந்த கொடுத்ததும் பாருங்கள் இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகிட்டு. ஓகேங்களா. ஸோ அட் த சேம் டைம் வந்துக்கிட்டு நம்ம இங்கே கொடுத்துட்டு இவரை பேடிங் லெஃப்ட் வந்துக்கிட்டு 50 pixels கொடுத்துக்கலாம். 50 pixels காணாது. நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 60 pixels கொடுத்துக்கலாம். அண்ட் பேடிங் ரைட்டும் ஒரு 20 pixels ஆகுது இருக்கணும். ஓகே, ஒரு 20 pixels இருக்குது. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்டா, ஸோ நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நான் இவர் border ஒன்று நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துக்கிட்டு border left, pixel solid black கொடுத்துக்கலாம். ஸோ இந்த border நான் என்ன செய்யலாம், இங்கே அப்படி ஆட் பண்ணி கொண்டு வரலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் நான் காமனாக ஒரு border ஒன்று கொண்டு வந்து கீழே கொண்டு வந்து ஆட் பண்ணிவிட்டு போய்க்கலாம். ஸோ ரெண்டுமே வந்துட்டு இங்கே பாசிபிளாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் டிஃப்ரெண்ட்டாக இதுக்கு முதல் செஞ்ச மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நம்ம செய்து பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எல்லாரையும் சேர்த்து ஆட் பண்ணுற இந்த இடத்த நான் என்ன பண்ணிக்கிறேன்னு ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணுறேன். ஆஃப்டர் or பிஃபோர். ஸோ நான் ஆஃப்டர் கொடுத்துக்கிறேன். கண்டென்ட் வித் ஒரு 3 pixel, height 100%, and background color black, and positions absolute. ஸோ இங்கே பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கும். பொசிஷன்ஸ் ரிலேட்டிவ் எங்கே நான் கொடுக்கேன், எல்லாமே டிஸ்பிளே ஆகக்கூடிய அந்த ஸ்டைலுக்குள்ளே கொடுத்துட்டு left 0 pixel and top 0 pixel கொடுத்துக்கலாம். பாருங்கள் நமக்கு இங்கே இருந்து டிஸ்பிளே ஆகிட்டார். ஓகேங்களா. பட் நமக்கு எந்த ஏரியாக்குள்ளே மட்டும் நமக்கு வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் ஏரியாக்குள்ளே மட்டும் தான் வேணும். இந்த டைட்டிலுக்கு கீழே இருக்கிற ஏரியாக்குள்ளே மட்டும் தான் வேணும் இல்லைங்களா. ஸோ இந்த வர border வித்தையும் நம்ம பார்த்துக்கலாம். borders width வந்துக்கிட்டு 6 pixel. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், அதை ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். 6 pixels கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்தா நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி 6 pixel வந்துடும். ஆனால் இந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்துக்கணும், இதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸோ ஒன்று நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த லூப் பண்ணுற வரை ஒரு டிவ்வுக்குள்ளே ரப் பண்ணிவிட்டு
div experience container சொல்லி கொடுத்துட்டு இவரை நான் அதுக்குள்ளே போட்டிருந்தேன்னு சொன்னால் இங்கே எனக்கு என்ன செய்திருக்கலாம்டா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டெய்னருக்கு இதெல்லாம் எழுதியிருந்தேன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. சரிங்க பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் கண்டெய்னர் கொடுத்துட்டேன். ஸோ பொசிஷன் ரிலேட்டிவ் இங்கே கொடுக்கணும். ஓகே பாருங்கள், நமக்கு இங்கே பர்ஃபெக்டாக வந்துடுச்சு இல்லைங்களா. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, இவரை மார்ஜின் டாப் பண்ணிக்கலாம். அவரை மார்ஜின் டாப் இல்லை, இங்கே மார்ஜின் டாப், இங்கே ஸ்பேஸ் வந்துடுச்சு இல்லைங்களா. இப்போ பர்ஃபெக்டாக நமக்கு என்ன செஞ்சுருக்கு, இங்கே அட் ஆகிடுச்சு. இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணணும், இங்கே சென்டருக்கு வரத்துக்கு வைக்கணும். அப்போது இந்த சர்க்கிள்ற சைஸ் வந்துக்கிட்டு இங்கே என்ன சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ சர்க்கிளுக்கு நம்ம கொடுத்துருக்குற கண்டெய்னர் கொடுத்துருக்குற இது வந்துட்டு இது இல்லைங்களா. ஸோ வித் வந்துட்டு இப்படி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரெம்மில் கொடுத்ததால என்ன செய்கிறேன், நீங்கள் மார்ஜின் லெஃப்ட் லெஃப்ட் 1 ரெம் கொடுத்துக்கலாம். சரியா, சென்டர் ஆப்ஷன்ஸ் நமக்கு இங்கே வந்துடுச்சு இல்லைங்களா. 1.1 கொடுத்து பார்ப்போம். இந்த பார்டர்ஸ் எல்லாம் சேர்த்து ஓகே, இது சென்டர் ஓகே. ஸோ இப்போ கொடுத்தாச்சு. இப்போது இங்கே நமக்கு இருக்கிற இஷ்யூஸ் என்னன்னு சொன்னால், இவர் மேலால் இருக்கிற பார்டர்ஸ் இல்லைங்களா, இவர் கீழே இருக்கணும். அப்போ நான் என்ன செய்கிறேன்டா, சர்க்கிளுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் கொடுத்து தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், Z இண்டெக்ஸ் இவரை 99 என்று கொடுக்கன், இவரை Z இண்டெக்ஸ் 1 என்று கொடுக்கன். கொடுத்ததும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நமக்கு என்ன செஞ்சுட்டு இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஆனால் இங்கே நமக்கு என்ன வேணும்டா, இவங்களுக்கிட்ட இல்லை ஸ்பேசஸ் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்டா, அந்த ஸ்பேசஸை கொடுக்க போகிறேன். ஸோ ஒவ்வொரு ஆக்களுக்கு இடையிலையும் எனக்கு ஸ்பேசஸ் வேணுமங்கிறதால ஸோ மார்ஜின் பாட்டம் டுவெண்ட்டி பிக்சல்ஸ் காணாது. காணாது. 60 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். ஐ திங்க் ஸோ 60 பிக்சல்ஸ் கொடுத்துட்டு இப்போ இவங்களுக்குள்ள அலைன்மெண்ட்டை மாற்றிக்குவோம். ஸோ இங்கே என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள், 1 by 1 செய்ய போகிறோம். இயருக்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். ஸோ மார்ஜின் பாட்டம் 10 பிக்சல் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். ஸோ அதே ஸ்பேஸ் கம்பெனிக்குள்ளேயும் வேணும் ஸ்பேஸ். அதே மாதிரி பொசிஷன்ஸுக்குள்ளேயும் அதே ஸ்பேஸ் வேணும். ஸோ இப்போ நான் என்ன செஞ்சிட்டேன், உங்களுக்கு இடையில் ஸ்பேசஸ் வந்துட்டு நான் கொடுத்துக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்துக்கிட்டு நான் என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைன் ஹைட் வந்துக்கிட்டு நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்பேசஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமாங்கிற மாதிரி ஃபீல் வந்துச்சுன்னு சொன்னால் நான் என்ன செய்கிறேன்டா, இதை 30 பிக்சல்ஸ் ஹை இருந்தால் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். 52 ஹை, 35 ஓகே, 35 இஸ் அக்செப்டபிளில் இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ இங்கே என்ன செஞ்சுருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸும் வந்துக்கிட்டு நான் பர்ஃபெக்டாக இங்கே நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ இதுக்கு கீழே நான் ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணி விட்டேன்னு சொன்னால் சரி. ஸோ இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணதில் இங்கே இதுக்கிடையில் இருந்த ஸ்பேசஸ் வந்துக்கிட்டு ரொம்ப கூட இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. நான் என்ன செய்துக்கிறேன்னு சொன்னால், இவங்களுக்கு இடையில இருந்து நான் இப்போ கொடுத்த இந்த ஸ்பேசஸ் வந்து நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஸோ இவரை வந்துக்கிட்ட ஒரு 40 மாற்றிக்கிறேன். ஏனெண்டா அப்போ தான் இந்த லாங்குவேஜோடு அது கனெக்ட் ஆகி பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் கிட்டையாவது அப்ராக்சிமேட்டாக இருந்தால் தான் இது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் என்ன செய்திக்கிறேன், அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப நெருக்கின மாதிரியும் இருக்கக்கூடாது. ஸோ நான் 50 கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் அக்செப்டபிள் லெவலில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னு சொன்னால் எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ நிறைய வேஸில் நமக்கு தேவையான டிசைன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணுறதுங்கிற ரிலேட்டடாக